இப்பொழுது நாம் சிறிய ஆசைகளால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் நமக்கு கிடைக்காமல் போகும்பொழுது மிகுந்த வருத்தம் கொள்கின்றோம். ஆனால் முருகப்பெருமானை மெல்ல மெல்ல உணர்ந்து அறிந்த பிறகு எப்பேற்பட்ட ஆனந்தம் கிடைத்தாலும் அந்த பரமானந்தத்திற்கு ஈடாக ஒன்று இருக்காது என்று ஆனந்தத்தில் நம்மை ஆழ்த்தக்கூடியது முருகப்பெருமானின் கருணையான திருவருள். பெரும்பை புனத்தினில் சிற்றேன காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெல்ல மெல்ல உள்ளம் அரும்பும் தனிப்பரமானந்த தித்தித்தறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புலித்தர கைத்ததுவே. அப்படி அந்த முருகப்பெருமானின் அருளை அறியக்கூடிய அந்த நேரத்தில் கரும்பும் துவர்த்ததாம், செந்தேனும் புளித்ததாம், கைத்ததுவாம். நம்மை உலக மாய ஆசைகளிலிருந்து விலக்கி ஒரு பரமானந்த நிலைக்கு நம்மை இறைவன் அழைத்துச் செல்வார். அவருடைய கருணையை நாம் உணரும்